Praise be to the holy name of Jesus. இயேசுவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Standing in the grace of God, I want to read a verse from the Holy Scriptures. தேவனுடைய கிருபையில் நின்று கொண்டு பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். The epistle to Ephesians, last chapter, last verse. எபேசியருக்கு எழுதின நிருபம் கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென். Grace be with all them that love our Lord Jesus Christ in sincerity. Amen. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Every word, every sentence or every verse in the book, the epistle of Ephesians are very important to a child of God in this world. இந்த உலகத்தில் வாழ்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. Not only that, every word is highly effective that touches God and man at a time, the same time. மனிதனையும் தேவனையும் ஒரே நேரத்தில் தொடக்கூடியதான அளவிலே ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த சக்தி உள்ளதாக இருக்கிறது. Every word of God has deep truth and revelations, experiences, many things we can understand from this epistle of Ephesians. இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய வசனத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியங்களையும் வெளிப்படுத்தல்களையும் வல்லமையையும் இன்னும் பல காரியங்களையும் உள்ளடக்கியதாகவே இருக்கிறது. That was not written to ordinary person or a spirit anointed person. First verse it is written, it is written to the saints and faithful in Christ. இது ஏதோ சாதாரணமான நபர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம் அல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு எழுதப்பட்டதும் அல்ல, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கும் எழுதப்பட்டதாக முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லுகிறது. Praise be to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். So this night God has given to you and me the last verse, that is, grace be with all them that love our Lord Jesus Christ in sincerity. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென் என்கிறதான இந்த கடைசி வசனம் இந்த மாலையிலே நமக்காக கொடுக்கப்படுகிறது. Saint Paul wrote this epistle to Ephesians having the God given item grace in his heart, and he emphasizes that grace to this church many times in this epistle. இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தை பரிசுத்த பவுல் எழுதும் போது தேவனால் கொடுக்கப்பட்ட கிருபையை தன்னுடைய உள்ளத்திலே வைத்துக் கொண்டவராக எழுதுகிறார். இந்த கிருபையை இந்த நிருபம் முழுவதிலும் பல இடங்களில் அவர் வலியுறுத்தி பேசுகிறார். In short, God wanted to give much grace to this church Ephesians. சுருக்கமாக சொன்னால் எபேசுவில் இருந்ததான இந்த சபைக்கு தேவன் அதிகமான கிருபையை கொடுக்க விரும்பினார். And if you read Acts chapter 20 from 19th verse, you can understand how Saint Paul gave the church unto the power of the grace of God, so that they all might be saved or preserved till the end. இந்த சபையார் கடைசி பரியந்தமும் பாதுகாக்கப்படும்படியாக பரிசுத்த பவுல் தேவனுடைய கிருபையின் வல்லமைக்கு இவர்களை எப்படி ஒப்புவித்தார் என்பதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Saint Paul served 3 years to that church of Ephesus. எபேசுவில் இருந்ததான அந்த சபைக்கு 3 வருடங்கள் பரிசுத்த பவுல் ஊழியம் செய்தார். On those days that had first love, first work, first faith. அந்த நாட்களில் இந்த சபையார் ஆதி அன்பிலும் ஆதி கிரியையிலும் ஆதி விசுவாசத்திலும் நிலைத்திருந்தார்கள். They were full of the grace of God. அவர்கள் தேவ கிருபையினால் நிரம்பி இருந்தார்கள். But later they left everything, as we are reading in Revelation. They left first the first love, and one by one they left everything in the 100th or the first end of the century.
ஆனால் பின்னாட்களிலே, அதாவது ஏறக்குறைய ஏடி 100ஆம் ஆண்டிலே, முதலாம் நூற்றாண்டின் முடிவிலே அவர்கள் எல்லா அனுபவங்களையும் விட்டு விட்டார்கள். முதலாவது ஆதி அன்பை விட்டார்கள், அதைத் தொடர்ந்து எல்லா அனுபவங்களையும் இழந்து போனார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். Why I am telling these things is how much grace is needed to every child of God or every church in this world. நான் இதை சொல்வதற்கான காரணம், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஒவ்வொரு சபையாருக்கும் தேவனுடைய கிருபை எவ்வளவு முக்கியமானதா இருக்கிறது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். These 4 days we all have been here, received many blessings, but this last meeting we are going to receive much grace and go from here. இந்த 4 நாட்களாக நாம் இங்கே இருந்திருக்கிறோம், பல கூட்டங்களில் கலந்து கொண்டு பல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த கடைசி கூட்டத்திலே நாம் அதிகமான கிருபையை பெற்று இந்த இடத்திலிருந்து கடந்து போக வேண்டும். All must be filled with full of grace of God, or we should have the overflowing experience of the grace of God. நாம் எல்லாரும் தேவனுடைய கிருபையின் நிறைவை பெற்றவர்களாய் கடந்து போக வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கிருபை நம்மில் நிரம்பி வழிந்தோடுகிற அனுபவத்துக்கு நாம் கடந்து வர வேண்டும். As we all know, the Christian life starts with grace, our salvation starts with grace and end with grace. We are receiving the initial salvation by grace, and we are receiving the final salvation at the coming of the Lord also by grace. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி கிறிஸ்தவ வாழ்க்கையானது, இல்லாவிட்டால் ரட்சிப்பின் அனுபவமானது கிருபையிலே துவங்கி கிருபையிலே முடிவு பெறுகிறதா இருக்கிறது. முதலாம் ரட்சிப்பையும் கடைசியான ரட்சிப்பையும் தேவனுடைய கிருபையினால் தான் நாம் பெற்றுக் கொள்கிறோம். ரட்சிப்பை நாம் தேவனுடைய கிருபையினால் பெற்றது போல கர்த்தருடைய வருகையிலே கடைசி ரட்சிப்பையும் கிருபையினால் தான் பெற்றுக்கொள்ள போகிறோம். All are only by the grace of God. எல்லாமுமே தேவனுடைய கிருபையினால் தான் சாத்தியமாகிறது. So I am request you again to be in the presence of God with prayer and reverence. Lord, give me sufficient grace this day and send me back to my faith home or to my house. With that prayer, please hear this message of God. இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்கும்போது ஜெபத்தோடும் தேவ பக்தியோடும் நீங்கள் கேட்கும்படியாக, ஆண்டவரே, நான் இந்த இடத்திலிருந்து என்னுடைய வீட்டுக்கு கடந்து போவதற்கு முன்பாக உம்முடைய கிருபையின் நிறைவினாலே, உம்முடைய அதிகமான கிருபையினாலே என்னை நிறைத்துவிடும் என்கிற அந்த ஜெபத்தோடு நாம் இருக்கும்படியாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். If we have that prayer, the faithful Lord is able to give you and me sufficient grace this night. நாம் அந்த ஜெபத்தோடு கூட காணப்படுவோமானால் உண்மையுள்ள தேவன் இந்த இரவிலே எனக்கும் உங்களுக்கும் போதுமான கிருபையை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God should give grace unto us this night. இந்த இரவிலே தேவன் நமக்கு கிருபையை கொடுக்க வேண்டும். For that what we should do? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? The verse says that we should love our Lord Jesus Christ in sincerity. நாம் வாசித்ததான இந்த வசனத்திலே நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்போடு அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Everyone should love Christ. ஒவ்வொருவரும் இயேசுவை கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும். Everyone is created in this world to love our God of our King of King and Lord of Lord Jesus Christ. இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கம் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும்படியாகவே. From the beginning of our life to the end of our life, every day, every moment, everyone is indebted to love Jesus Christ day and night. நம்முடைய ஜீவியத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இரவும் பகலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும்படியாய் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். Why we should love Christ? ஏன் நாம் கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும்? Bible says in 1 John chapter 4 verse 19, He loved us first, so we should love Him. முதலாம் யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, அவர் நம்மிடத்தில் முதலாவது அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரில் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Nobody in this world loved us first, but Christ only loved us first. இந்த உலகத்திலே முதலில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது இந்த உலகத்தில் உள்ள வேறு யாரும் அல்ல, கிறிஸ்து தான் நம்மில் அப்படி அன்பு கூர்ந்தார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God loved everyone in this world and gave
his son unto everyone in this world. தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரிலும் அன்பு கூர்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக தம்முடைய குமாரனை கொடுத்தார். That we are reading in John chapter 3 verse 16. இதை குறித்து யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். That verse says in this manner, God so loved this world. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். How we should say that verse? நாம் அந்த வசனத்தை எப்படி வாசிக்க வேண்டும்? God so loved me. தேவன் இவ்வளவாய் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். How many of you say right now, open your mouth and say, God so loved me? எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? உங்களுடைய வாயை திறந்து இப்பொழுது சொல்லுங்கள், தேவன் இவ்வளவாய் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். Say. சொல்லுங்கள். Loudly say. சத்தமாய் சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. God so loved me and gave his only begotten son to me. தேவன் என்னிடத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக ஒப்புக் கொடுத்தார். He sent his only begotten son unto this world, loving me. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்னில் அன்பு கூர்ந்து இந்த உலகத்துக்கு அனுப்பினார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What Christ did? கிறிஸ்து என்ன செய்தார்? 1 John chapter 3 verse 16, Christ laid down his life for you and me. முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். God loved so this world is written in John chapter 3 verse 16. How Christ loved you and me is written in 1 John chapter 3 verse 16. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை யோவான் 3:16 வாசிக்கிறோம். கிறிஸ்து எப்படி என்னிலும் உங்களிலும் அன்பு கூர்ந்தார் என்பதை முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். He gave his life for us. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். In this manner God first loved each one of us in this world. இப்படியாக முதலாவது நாம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் நேசித்தது தேவன்தான். So we indebted to love God in these days till the end of our life. எனவே நம்முடைய வாழ்நாட்களில் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் தேவனில் அன்பு கூற நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். The love of God is so much powerful in this world. இந்த உலகத்திலே தேவனுடைய அன்பானது மிகவும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. God's love is able to attract the whole world towards him. தேவனுடைய அன்பானது முழு உலகத்தையும் தன்பால் ஈர்த்துக் கொள்ளக்கூடியதான வல்லமையுடையதாய் இருக்கிறது. God's love is so much powerful that any sinner would be saved in these last days. தேவனுடைய அன்பானது இந்த உலகத்தில் இருக்கிற எத்தகைய பாவியையும் ரட்சிக்கும்படியாக, இந்த கடைசி நாட்களில் எந்த பாவியையும் ரட்சிக்கும்படியாக அந்த அளவுக்கு அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. How many of you now feel the power of the love of God? எத்தனை பேர் இப்பொழுது தேவனுடைய அன்பின் வல்லமையை உணர்கிறீர்கள்? The power of the love of God is coming towards you, child of God. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய அன்பின் வல்லமையானது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. The power of the love of God is coming towards you to save you, O worst sinner. நீ ஒரு மோசமான பாவியா இருந்தாலும் உன்னை ரட்சிக்கும்படியாக தேவனுடைய அன்பின் வல்லமையானது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. The love of God is coming towards you if you are sick. The love of God is coming towards you to heal you this evening time. நீ வியாதியா இருந்தால் உன்னை சுகமாக்கும்படியாக தேவனுடைய அன்பானது உன்னை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If you believe, you will see the glory of God this night. நீ விசுவாசித்தால் இந்த இரவிலே நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். There was a pastor preaching day and night about the judgment of God. ஒரு பாஸ்டர் இருந்தார், இரவும் பகலும் அவர் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார். More than 2 years or 5 years he preached in a new place about the judgment of God. 2 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு புதிய இடத்திலே அவர் தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார். Nobody was saved. யாரும் ரட்சிக்கப்படவில்லை. He was much disturbed and fed up, and he wanted to leave the ministry and to do some other business. அவர் மிகவும் நிராசை அடைந்தவராக, தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து போனவராக, நான் இந்த ஊழியத்தை விட்டுவிட்டு வேற ஏதாவது தொழில் செய்ய போய்விடலாமா என்று யோசிக்க ஆரம்பித்தார். At that time he was advised that
please preach unto this land about the love of God. அந்த நேரத்திலே அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது என்னவென்றால், இந்த தேசத்திலே நீங்கள் தேவனுடைய அன்பை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள். Preach God so loved the world. தேவன் இவ்வளவோ உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பிரசங்கம் பண்ணுங்கள். Preach the power of the love of God. தேவனுடைய அன்பின் வல்லமையை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள். He started to preach the power of love of God. அவர் தேவனுடைய அன்பின் வல்லமையை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். Many started to say. அநேகர் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். Many were saved in that place. அநேகர் அந்த இடத்திலே ரட்சிக்கப்பட்டார்கள். God did many miracles among them also. அவர்கள் மத்தியிலே தேவன் பல அற்புதங்களை நடப்பித்தார். Not only salvation, not only healing, many things Lord did in that place. ரட்சிப்பு மாத்திரமல்ல, சுகமாக்குகிற வேலை மாத்திரமல்ல, பல அற்புதங்களை தேவன் அந்த இடத்தில் நடப்பித்தார். Oh, child of God, you can go the whole world and preach the love of God. நீ முழு உலகத்துக்கும் சென்று தேவனுடைய அன்பை குறித்து பேசிக்கொண்டே இருக்கலாம். You may be a believer or a servant of God. Go the uttermost part of the world and preach the love of God to everyone in this world. நீங்கள் கர்த்தருடைய ஊழியர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் விசுவாசிகளாக இருக்கலாம். நீங்கள் இந்த உலகத்தின் கடைசி பரியந்தமும் சென்று இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய அன்பை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள். That is great, powerful in this world. அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய வல்லமையா இருக்கிறது. And if a person does not love Christ, கிறிஸ்துவை ஒரு நபர் அன்பு கூறாமல் போனால், what Bible say about that person? அந்த நபரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? That person is cursed. அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. 1 Corinthians chapter 16 verse 22. முதலாம் கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். If any man love not Lord Jesus Christ, let him be anathema or cursed. Maranatha, our Christ comes. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If you do not love Christ, நீ கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் இருந்தால், you are a cursed person in this world. இந்த உலகத்திலே நீங்கள் சபிக்கப்பட்ட ஒரு நபராய் இருக்கிறீர்கள். And after your death, where you will go? நீங்கள் மரித்த பிற்பாடு நீங்கள் எங்கே போவீர்கள்? You will go to eternal hell. Bible warns you this evening time. இந்த சாயங்கால நேரத்திலே கர்த்தருடைய வசனம் உங்களை எச்சரித்து சொல்வது என்னவென்றால், நீங்கள் நித்திய நரகத்துக்கு போவீர்கள். Matthew chapter 25 verse 41 says, Christ looking at the person who were left side, all ye cursed, enter into the eternal hell prepared for Satan and his angels. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே கிறிஸ்து தனக்கு இடது பக்கத்திலே நின்றவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டதான நித்திய நரகத்துக்கு, அக்கினி கடலுக்கு போங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். That should not happen any one of us. நம்மில் ஒருவருக்கும் அப்படி சம்பவிக்க கூடாது. We should not be cursed in this world and the eternity also. இந்த உலகத்திலும் நித்தியத்திலும் நாம் சபிக்கப்பட்டவர்களாய் இருக்க கூடாது. We must be blessed person. Everyone should be blessed by God this night. இந்த இரவிலே நாம் எல்லாரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். The more we love God, the more we will be blessed. நாம் எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். We are created to love God. நாம் தேவனில் அன்பு கூறும்படியாகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். We are created to love God day and night. இரவும் பகலும் தேவனில் அன்பு கூறும்படியாகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். Oh dear child of God, dear friend, check your life. You love whom in these last days? இந்த கடைசி நாட்களில் அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான நண்பனே, நீ யாரை நேசிக்கிறாய் என்பதை உன்னுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து நீ கண்டுபிடி. Bible says, grace be unto them that love the Lord Jesus Christ in sincerity. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியான அன்போடு அன்பு கூறுகிறவர்களுடனே கிருபை உண்டாயிருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. If you want to receive God's grace, you should love Christ sincerely. நீ தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீ தேவனை உத்தம இருதயத்தோடு, இல்லாவிட்டால் அழியாத அன்போடு அன்பு கூற வேண்டும். If you love Christ, you will be given blessings in this world and also the world to come.
நீ கிறிஸ்துவில் அன்பு கூறுகிற ஒரு நபராயிருந்தால் இந்த உலகத்திலும் வரப்போகிற உலகத்திலும் உனக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If you love Christ in this world, what would be the reward you will be given in this world? நீ இந்த உலகத்தில் கிறிஸ்துவை நேசிப்பாயானால் இந்த உலகத்தில் உனக்கு என்ன பிரதிபலன் கிடைக்கும்? All blessings are given those who are loving Christ. கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்படுகிறது. Especially you will be given ministry by Jesus Christ. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஊழியம் கொடுக்கப்படும். John chapter 21 verse 15 onwards, Christ asked unto Peter this question that, Peter, son of Jonah, do you love me than all these? யோவான் 21 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது இயேசு பேதுருவோடு பேசும்போது, யோனாவின் மகனான சீமோனே, நீ இவர்கள் எல்லாரிலும் என்னிடத்தில் அதிக அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And he said, yes, O Lord. ஆம் ஆண்டவரே என்று அவன் பதில் கொடுக்கிறான். And Jesus Christ asked this question thrice unto him. இந்த கேள்வியை 3 முறை இயேசு அவனிடத்தில் கேட்டார். And Jesus Christ said unto him, feed my lamb and feed my sheep. என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். If you love Christ than all others, surely Lord will give you best ministry. மற்ற எல்லாரை விட நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு மிக சிறந்த ஊழியத்தை கொடுப்பார். Not only you will come to the ministry like us or 24 hours consecrated ministry, Lord, whether if you are a believer, then also God will give you best ministry in thy hand. எங்களை போல இந்த முழு நேர பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியத்துக்கு நீங்கள் வருகிறது மாத்திரமல்ல, ஒருவேளை நீங்கள் விசுவாசிகளாய் இருந்தாலும் இந்த உலகத்திலே மிக சிறந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்பார். God will give better ministry in your hand in these last days. The world is waiting for ministers. இந்த உலகமானது ஊழியக்காரர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறதான இந்த கடைசி நாட்களிலே ஒரு சிறந்த ஊழியத்தை கர்த்தர் உன்னுடைய கையிலே ஒப்புக் கொடுப்பார். Oh, youths of this Coimbatore, love Christ to receive ministry from him. கோயம்புத்தூரை சேர்ந்ததான வாலிபர்களே, நீங்கள் கிறிஸ்துவினிடத்திலிருந்து மிக சிறந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் கிறிஸ்துவை நேசியுங்கள். This evening time decide to love Christ. இந்த மாலை வேளையிலே கிறிஸ்துவை நேசிப்பேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். Don't love the world. The Bible says love of the world is enmity unto God. 1 John chapter 2nd chapter. நீங்கள் இந்த உலகத்தை நேசிக்க வேண்டாம். 1 யோவான் 2 அதிகாரத்தில் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நாம் வாசிக்கிறோம். Leave the love of the world and come unto Christ. உலகத்தின் அன்பை விட்டுவிட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு கடந்து வாருங்கள். Christ is standing in our midst waiting for your love. கிறிஸ்து நம்முடைய மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து அவர் காத்திருக்கிறார். Christ is in our midst with many ministries to give you if you love Christ. நீ கிறிஸ்துவை நேசிக்கிற ஒரு நபராயிருந்தால் உனக்கு பல ஊழியங்களை கொடுக்கும்படியாக ஆவலோடு இயேசு காத்திருக்கிறார். We have come to the last days. நாம் கடைசி நாட்களுக்கு வந்திருக்கிறோம். Only few days are before us. சில நாட்கள் தான் நமக்கு முன்பாக இருக்கிறது. What you are going to do, O child of God? தேவனுடைய பிள்ளையே, நீ என்ன செய்ய போகிறாய்? How many days you have wasted in your life? உன்னுடைய வாழ்நாளிலே நீ எத்தனை நாட்களை வீணாக்கி விட்டாய்? How many days you have wasted not coming to the ministry or not doing the ministry of God? நீ ஊழியத்துக்கு வராமலும் நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாமலும் இந்த உலகத்திலே எத்தனை நாட்களை வீணடித்து விட்டாய்? Oh, Christ is calling you, love me and love me alone. கிறிஸ்து உன்னை அழைக்கிறார், நீ என்னை நேசி, என்னை மாத்திரம் நேசி என்று சொல்லுகிறார். I will give you the ministry. நான் உனக்கு ஊழியத்தை கொடுக்க விரும்புகிறேன். The whole world is yearning for ministers. முழு உலகமும் ஊழியர்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. This night this message is given to you, come to do the ministry of God. இந்த மாலை நேரத்திலே இந்த தேவ செய்தி உனக்கு கொடுக்கப்படுகிறது. நீ தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக முன் வருவாயாக. If you are loving Christ, you will be given best ministry. நீ கிறிஸ்துவை நேசிக்கிற ஒரு நபராயிருந்தால் உனக்கு மிக சிறந்த ஊழியம் கொடுக்கப்படும். Not only that, அது மாத்திரமல்ல, when you go to heaven, நீ பரலோகத்துக்கு போகும்போது the best reward will be given to you.
உனக்கு மிக சிறந்த பிரதிபலன் கிடைக்கும். If you read 1 Corinthians chapter 2 verse 9, முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, the things Lord has preserved are kept for those who love him, is no ear hath heard, no eyes it hath been seen, and no heart it has been known. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In the Bible we see many places what God has prepared those who love him. வேதத்திலே பல இடங்களில் நாம் பார்க்கும்போது தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். And many things, many rewards are kept in heaven also, dear child of God, if you love Christ sincerely in this world. இந்த உலகத்திலே கிறிஸ்துவை உத்தம இருதயத்தோடு அழியாத அன்போடு நீ நேசிப்பாயானால் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல நித்தியத்திலும் உனக்காக மிக சிறந்த பிரதிபலன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. In this world God is keeping best ministry to you. இந்த உலகத்தில் கர்த்தர் உனக்காக மிக சிறந்த ஊழியங்களை வைத்திருக்கிறார். The coming world God is keeping many rewards to you. வரப்போகிற உலகத்திலே கர்த்தர் உனக்காக பல பிரதிபலன்களை வைத்திருக்கிறார். How many of you say this evening, today onwards, I am going to love Christ and Christ alone? Shout hallelujah. இந்த மாலை வேளையிலிருந்து நான் இனிமேல் கிறிஸ்துவை நேசிக்க போகிறேன், கிறிஸ்துவை மாத்திரம் நேசிக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. I love him more and more. I love him more and more. When I stand upon the other shore, I praise him more and more. I love him more and more. I love him more and more. And when I stand upon the other shore, I praise him more and more. I love him more and more. I love him more and more. And when I stand upon the other shore, I praise him more and more. Once again, I love him more and more. I love him more and more. And when I stand upon the other shore, I praise him more and more. Hallelujah. Love not this world. The love of the world is enmity unto God. இந்த உலகத்தில் அன்பு கூற வேண்டாம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாயிருக்கிறது. Love not money, that is the root of all evils. பண ஆசை உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம், அது எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Oh child of God, start to love Christ this evening time. இந்த மாலையிலிருந்து கிறிஸ்துவை நேசிக்க அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ ஆரம்பி. When you decide to love Christ more and more, at once heaven decided to give you more and more grace to you. நீ எந்த நிமிஷத்தில் கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறாயோ அந்த நிமிஷத்திலிருந்து பரலோகம் உனக்கு அதிகமான கிருபையை தர ஆரம்பிக்கும். Heaven is open to give you grace this night. இந்த இரவு வேளையிலே உனக்கு கிருபையை கொடுக்கும்படியாக பரலோகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. Heaven is ready to give you grace. பரலோகம் உனக்கு கிருபையை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறது. Will you say, I start to love my Christ? நான் என்னுடைய கிறிஸ்துவை நேசிக்க ஆரம்பிக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? I am leaving all the strange love from my heart. எல்லா அந்நிய அன்புகளையும் என்னுடைய உள்ளத்திலிருந்து நான் அகற்றி விடுகிறேன். Oh, I want to love my Jesus with whole heart. முழு இதயத்தோடும் என்னுடைய இயேசுவை நான் நேசிக்க விரும்புகிறேன். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். While Christ was in this world, இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது a young man came unto Christ and asked Christ, what is the main commandment of all the laws? ஒரு வாலிபன் கிறிஸ்துவினிடத்தில் வந்து நியாயப்பிரமாணத்தில் எல்லாம் முக்கியமான பிரதானமான கற்பனை என்னவென்று கேட்டான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Christ gave a
best and short answer unto him in Matthew chapter 22, 37 and 38. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37 38ஆம் வசனங்களில் மிகவும் சுருக்கமான மிகவும் நேர்த்தியான ஒரு பதிலை இயேசு அவனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். Thou shalt love the Lord thy God with all thy heart and with thy soul and with all mind. This is the first and great commandment. The second equal to the is love thy brother as thyself. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. And all the Old Testament from Genesis to Malachi, all are included within these two commandments, Christ said. கிறிஸ்து சொன்ன காரியம் என்னவென்றால், பழைய ஏற்பாடு முழுவதும், அதாவது ஆதியாகமம் துவங்கி மல்கியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் வரைக்கும் முழு பழைய ஏற்பாடும் இந்த இரண்டு கற்பனைகளில் அடங்கி இருக்கிறது. All books of the Old Testament, all commandments, laws, precepts, everything included within these two great commandments. இந்த இரண்டு பிரதான கற்பனைகளுக்குள் முழு பழைய ஏற்பாடும் எல்லா சரித்திரமும் எல்லா நியாயப்பிரமாணமும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, if you do not love God, நீ தேவனிடத்தில் அன்பு கூறாவிட்டால், if you do not know to love God, தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்னதென்று உனக்கு தெரியாவிட்டால், you are the worst sinner in this world. இந்த உலகத்தில் இருக்கிற மிக மோசமான பாவி நீதான். Because you do not love the great God, you do not love the God, the King of Kings and Lord of Lords, so you will have the greatest punishment and you may have the great sin in your life. ஏனென்றால் மிக பெரிய தேவனை, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற அவரை நீ அன்பு கூறாமல் போனபடியினால் அது உன்னுடைய ஜீவியத்தில் மிகப்பெரிய பாவமாயிருக்கும். மிகப்பெரிய தண்டனையும் உனக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You might be a new person come unto this church this night to receive blessings. That is true. Lord is waiting to give you grace or blessing. Before that, Lord is speaking to you about his love. நீங்கள் ஒருவேளை இந்த கூட்டத்திற்கு, இந்த சபைக்கு புதிதாக வந்திருக்கிற, முதல் முறையாக இந்த மாலை தான் இங்கே வந்திருக்கிற ஒரு ஆளா இருக்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறும்படியாக நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய கிருபையை, இல்லாவிட்டால் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அருள் செய்வதற்கு முன்பாக தம்முடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். You say unto Christ, I want to love you, O Christ, from this day onwards. நீங்கள் கிறிஸ்துவை பார்த்து சொல்லுங்கள், கிறிஸ்துவே, இந்த நாளிலிருந்து நான் உம்மில் அன்பு கூற விரும்புகிறேன். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we should love God because he first loved us. தேவன் நம்மிடத்தில் முதலாவது அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். What is the greatest love according to Bible? வேதத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய பிரதானமான அன்பு என்ன? That is written in John chapter 15 verse 13, that the greatest love is giving a life for another person. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மற்றவர்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதுதான் மிகப்பெரிய அன்பு என்று நாம் வாசிக்கிறோம். Please read John chapter 15 verse 13. தயவு செய்து யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசியுங்கள். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. Greater love hath no man than this, that a man lay down his life for his friends. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Greater love is giving his life to his friend. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதே பெரிய அன்பு. Who did or who revealed this love to you and me? இந்த அன்பை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தினது யார்? Who gave this greater love to you and me? இந்த அதிகமான அன்பை, இந்த பெரிய அன்பை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தது யார்? That is giving the life for his friend. அதுதான் தன் சிநேகிதருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அன்பு. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Christ only gave such a life to everyone, considering
the worldly people as his own friend. கிறிஸ்து இந்த உலகத்தின் ஜனங்களை தன்னுடைய சொந்த சிநேகிதர்களாக கருதி இந்த அதிகமான அன்பை, இந்த பெரிய அன்பை அவர்தான் நமக்கு வெளிப்படுத்தினார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we were enemies unto God, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தபோது, when we were sinners before God, தேவனுக்கு முன்பாக நாம் பாவிகளாய் இருந்தபோது, when we were without strength before God, நாம் தேவனுக்கு முன்பாக பலனற்றவர்களாய் இருந்தபோது, Christ started to love you and me, considering us as his friend. கிறிஸ்து என்னையும் உங்களையும் தன்னுடைய சிநேகிதர்களாக கருதி என்னிலும் உங்களிலும் அன்பு கூற ஆரம்பித்தார். That love is called the Calvary love. அந்த அன்புதான் கல்வாரியின் அன்பு என்று சொல்லப்படுகிறது. That is the greater love. அதுதான் அதிகமான அன்பு. Loving the enemies, சத்துருக்களை நேசிக்கிற அன்பு, considering everyone as own friend. ஒவ்வொருவரையும் தன்னுடைய சொந்த சிநேகிதராக கருதுகிற அன்பு. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Oh dear child of God, dear friends, அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான நண்பர்களே, Christ loved with this greater love you and me. என்னையும் உங்களையும் இந்த அதிகமான அன்பினால், பெரிய அன்பினால் கிறிஸ்து நேசித்தார். This evening also Christ is here to love you and me. இந்த மாலை வேளையிலும் என்னையும் உங்களையும் நேசிக்கும்படியாக கிறிஸ்து இங்கே இருக்கிறார். His love never ceasing, his love never stopped, his love never decreasing towards us. நம்மேல் அவர் கொண்டிருக்கிறதான அன்பு ஒருபோதும் நின்று போகிறதில்லை, ஒருபோதும் குறைந்து போகிறதில்லை, ஒருபோதும் நீங்கி போகிறதில்லை. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். John chapter 13 verse 1 says, Christ loved them until the end. கிறிஸ்து முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று யோவான் 13 அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது. He never stops his love towards a person. அவர் ஒரு நபர் மேல் வைத்திருக்கிற அன்பை ஒருபோதும் நிறுத்திக் கொள்ளுகிறவர் அல்ல. He is giving his love till that person enter into eternity or Zion. சியோனுக்கு இல்லாவிட்டால் நித்தியத்துக்குள் அந்த நபர் பிரவேசிக்கும் வரைக்கும் அந்த நபர் மேல் அவர் அன்பு பாராட்டிக் கொண்டே இருக்கிறார். Every day he is doing great thing in his love, great thing using his love so that he may be perfected. நாம் பூர்ணராக்கப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் தம்முடைய அன்பின் மூலமாக, அன்பின் நிமித்தமாக அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Initially we are receiving forgiveness from God, that is not of anything which we have but only by the love of God. துவக்கத்திலே நாம் தேவனிடத்திலே பெற்றுக்கொண்டதான மன்னிப்பானது தேவனுடைய அன்பினால் நமக்கு கிடைத்த மன்னிப்பா இருக்கிறதே ஒழிய நம்மிடத்தில் இருக்கிற ஏதோ நன்மையான விஷயங்களினால் கிடைத்த மன்னிப்பு அல்ல. The greatest blessing one could receive in this world from God is forgiveness of sins. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதான மிகப்பெரிய ஈவு அது பாவ மன்னிப்பாயிருக்கிறது. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Whatever may be the blessing you receive from God, the greatest or best blessing one you could receive from God is forgiveness of sins. தேவனிடத்திலிருந்து நீங்கள் எத்தகைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும் சரி, நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது அது பாவ மன்னிப்பாயிருக்கிறது. That is what we are reading in Revelation chapter 1 verse 6, that he forgiveth and wash all our sins out of his love and make us kings and priests. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நமது பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். All these things Christ did because of his love. இந்த எல்லா காரியங்களையும் கிறிஸ்து தம்முடைய அன்பின் நிமித்தமாக செய்தார். How many of you have received forgiveness of sins from Christ and washed by the precious blood by his love? Lift up your hand and shout and hallelujah. எத்தனை பேர் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்கள்? உங்களுடைய பாவங்கள் அற கழுவப்பட்டிருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to the holy name of Jesus. இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். All these things are coming out of the love of Christ. இந்த எல்லா காரியங்களும் கிறிஸ்துவின் அன்பினால் உண்டாகிறது. Oh, this evening we are calling you to receive this forgiveness of sins because
the loving Christ is in our midst. இந்த மாலை வேளையிலே நம்மை நேசிக்கிற கிறிஸ்து நம்முடைய மத்தியில் இருக்கிறபடியினால் நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை அழைக்கிறோம். Oh friend, if you are a sinner or a backslider, if you are away from God, we are calling you, come unto Christ. He loves you whether you love him or not. He wants you whether you want him or not. He wants to forgive all your sins. அருமையான நண்பனே, நீ ஒருவேளை பாவங்கள் மன்னிக்கப்படாத ஒரு நபராய் இருக்கலாம், நீ ஒருவேளை ஒரு பின்மாற்றக்காரனாய் இருக்கலாம், நீ தேவனை விட்டு தூரம் போன நிலவரத்தில் இருக்கிற ஒரு ஆளாய் இருக்கலாம். நீ அவரை நேசிக்கிறாயோ இல்லையோ, அவர் உன்னை நேசிக்கிறார். நீ அவரை விரும்புகிறாயோ இல்லையோ, அவர் உன்னை விரும்புகிறார். அவருக்கு நீ தேவை. அவர் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க விரும்புகிறார். தம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் அப்படி செய்ய விரும்புகிறார். The loving Christ is standing in our midst. அன்புள்ள கிறிஸ்து நம்முடைய மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். He is touching your heart. அவர் உன்னுடைய இருதயத்தை தொடுகிறார். He wants nothing from you, but he wants your heart. அவர் உன்னிடத்தில் வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை, உன்னுடைய இருதயத்தை எதிர்பார்க்கிறார். He wants to pour out his love upon your heart. அவர் உன்னுடைய உள்ளத்துக்குள் தன்னுடைய அன்பை ஊற்ற விரும்புகிறார். He wants to cleanse your heart and want to pour out his love in your heart. அவர் உன்னுடைய இருதயத்தை கழுவி உன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய அன்பை ஊற்ற விரும்புகிறார். Will you come unto that Christ this evening time? நீ கிறிஸ்துவிடத்தில் இந்த மாலை வேளையிலே வருவாயானால், Will you give one chance unto Christ so that he may do great things this evening time? இந்த மாலை வேளையிலே கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய நீங்கள் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பீர்களானால், He will do great things and he will make you a blessing to the whole world. அவர் உங்களுடைய ஜீவியத்தில் பெரிய காரியங்களை செய்து முழு உலகத்துக்கும் உங்களை ஆசீர்வாதமாய் He மாற்றுவார். will change your heart so that you may love Christ and Christ alone henceforth. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் கிறிஸ்துவை மாத்திரம் கொண்டிருக்கும்படியாக அவர் உங்களுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிப்பார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There was a saint called Jerome. ஜெரோம் என்கிற ஒரு பரிசுத்தவான் இருந்தார். He was having a best ministry of translating Bible English to Latin. ஆங்கிலத்திலிருந்து லத்தீன் பாஷைக்கு வேதாகமத்தை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஊழியத்தை அவர் செய்து வந்தார். Day and night he was working hard to translate the Bible from English to Latin. ஆங்கிலத்திலிருந்து லத்தீன் பாஷைக்கு வேதாகமத்தை மொழிபெயர்க்கக்கூடிய அந்த ஊழியத்தை இரவும் பகலும் அவர் செய்து கொண்டிருந்தார். Once when he was doing that ministry, Christ entered into his room. ஒரு முறை அந்த ஊழியத்தில் அவர் ஈடுபட்டிருந்த போது கிறிஸ்து அவருடைய அறைக்குள் பிரவேசித்தார். Oh Jerome, you are translating Bible English to Latin, and I will bless you. That is the best ministry. And Jesus Christ touched his shoulder and encouraged him to do as much as to do according to the will of God. கிறிஸ்து அவருடைய அறைக்குள் பிரவேசித்து, ஜெரோம், நீ மிக சிறந்த ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாய். இந்த வேதாகமத்தை ஆங்கிலத்திலிருந்து லத்தீன் பாஷைக்கு மொழிபெயர்க்கிற இந்த ஊழியம் மிகவும் சிறந்த ஊழியமாயிருக்கிறது. நீ தொடர்ந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும் என்று அவரை உற்சாகப்படுத்தினார், ஊக்குவித்தார். And he encouraged him and started to go out of his room. இயேசு அந்த அறைக்குள் பிரவேசித்து பிற்பாடு அந்த அறையிலிருந்து வெளியேறும் போது Jerome said unto Christ, ஜெரோம் கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், don't go, I want to give something to you. நீங்கள் போக வேண்டாம், உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று கொடுக்க விரும்புகிறேன். You are the King of Kings, Lord of Lords. You have arrived at my room. I want to give something to you. Don't go without receiving any offering from me. ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தருமாகிய நீர் என்னுடைய அறைக்குள் வந்திருக்கிறீர். நான் ஏதாவது உமக்கு கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் போய்விடக் கூடாது. என்னிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொண்ட பிற்பாடு தான் போக வேண்டும். Christ said, my son, I want nothing from you. I want your love. I want your love only. I do the ministry well. And Christ said, கிறிஸ்து அவன் ஜெரோமுக்கு பிரதியுத்தரமாக, என்னுடைய மகனே, எனக்கு உன்னிடத்தில் எதுவும் வேண்டாம், நான் உன்னுடைய அன்பை மாத்திரம் தான் எதிர்பார்க்கிறேன். நீ தொடர்ந்து என்னுடைய ஊழியத்தை நன்றாக செய்ய வேண்டும் என்று சொன்னார். No, I want to give something to you, Christ. இல்லை கிறிஸ்துவே, நான் உமக்கு ஏதாவது கொடுக்க விரும்புகிறேன். And if it is so, Christ said, you give your heart to me. கிறிஸ்து சொன்னார், அப்படியானால் நீ உன்னுடைய உள்ளத்தை எனக்கு கொடு. Your heart. உன்னுடைய உள்ளத்தை எனக்கு கொடு, உன்னுடைய இருதயத்தை இருதயத்தை கொடு. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
I want to cleanse your heart. உன்னுடைய இருதயத்தை நான் சுத்திகரிக்க விரும்புகிறேன். I want to wash your heart. உன்னுடைய இருதயத்தை நான் கழுவ விரும்புகிறேன். I want to pour out my love in your heart. உன்னுடைய இருதயத்துக்குள் என்னுடைய அன்பை ஊற்றும்படியாய் நான் விரும்புகிறேன். I want to enter into your heart. உன்னுடைய இருதயத்துக்குள் நான் பிரவேசிக்க விரும்புகிறேன். I want to sit in your heart throne. உன்னுடைய இதய சிம்ஹாசனத்தில் நான் உட்கார விரும்புகிறேன். I want to take control of your heart. உன்னுடைய இருதயத்தை நான் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர விரும்புகிறேன். Give your heart. உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா. I will fill your heart by my love. உன்னுடைய இருதயத்தை என்னுடைய அன்பினால் நான் நிரப்புவேன். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He gave his heart once again unto Christ. மறுபடியும் ஒரு முறை அவர் தன்னுடைய இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்தார். And his ministry will be flourished or blessed from that day onwards more than the earlier days. அந்த நாளிலிருந்து முந்தைய நாட்களை பார்க்கிலும் அவருடைய ஊழியம் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டு செழித்தோங்க ஆரம்பித்தது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The same Christ is in our midst. அதே கிறிஸ்து நம்முடைய மத்தியில் இருக்கிறார். He wants your heart because he wants to give his love into your heart. அவர் உங்களிடத்தில் உங்களுடைய இருதயத்தை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் தன்னுடைய அன்பை உங்களுடைய இருதயத்துக்குள் ஊற்ற அவர் விரும்புகிறார். He is here with Calvary love. கல்வாரி அன்போடு அவர் இந்த இடத்தில் இருக்கிறார். He is in our midst with pure love. அவர் தூய்மையான அன்போடு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். He is walking in our midst with full of love. அவர் அன்பினால் நிறைந்தவராய் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். He is standing by you with perfect love. பூரணமான அன்போடு உங்களுக்கு பக்கத்தில் அவர் நிற்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What does Bible say in 1 John chapter 4 verse 18? முதலாம் யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? Read the verse. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. There is no fear in love, but perfect love casteth out fear, because fear hath torment. He that feareth is not made perfect in love. Perfect love casteth out fear. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Child of God, do you have any fear in your heart? தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இருதயத்தில் ஏதாவது பயம் இருக்கிறதா? Fear about your death, உன்னுடைய மரணத்தை குறித்த பயம், fear about the sickness, வியாதியை குறித்த பயம், fear about Satan, சாத்தானை குறித்த பயம், fear about future, உன்னுடைய வருங்காலத்தை குறித்த பயம், fear about your business or education. உன்னுடைய தொழில் அல்லது உன்னுடைய படிப்பை குறித்த பயம். Do you have any fear in your heart? இப்படி ஏதாவது பயம் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? If you have any type of fear, you should understand this night time that God's love is not perfected in your life. உன்னுடைய உள்ளத்திற்குள் ஏதாவது பயம் இருக்குமானால் தேவனுடைய அன்பு உன்னுடைய ஜீவியத்தில் பூர்ணமாக இல்லை என்பதை நீ இந்த இரவு வேளையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். Bible says so. வேதம் அப்படி சொல்லுகிறது. You might be a person of old believer or senior person or received Holy Spirit before many years, but examine whether you are having any fear in your life or in your ministry or in your home or in the place where you are dwelling. நீங்கள் ஒரு பழைய அனுபவம் வாய்ந்த நபராக இருக்கலாம், பல வருடங்கள் ஆன விசுவாசியா இருக்கலாம், அபிஷேகம் பெற்று பல வருஷங்கள் ஆயிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வீட்டிலோ, உங்களுடைய ஊழியத்திலோ, உங்களுடைய தொழிலிலோ, உங்களுடைய வாழ்க்கையிலோ ஏதாகிலும் பயம் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அப்படியானால் தேவனுடைய அன்பு உங்களுக்குள் பூரணமாக இல்லை. Oh friend, newcomer, I am asking you a question. Do you have any fear in your life? புதிதாய் வந்திருக்கிற நண்பனே, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பயம் இருக்கிறதா? You may have sickness or weakness or pain or problems or trials or temptations or sufferings or difficulties in your family or your business or your home. I am asking you a question. Do you have any type of fear in your life? உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு உண்டாயிருக்கிற கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் நிமித்தமாக ஏதாவது பயம் உங்களுக்கு இருக்கிறதா என்று நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். If you have any fear this night, God is speaking to you. உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்குமானால் இந்த இரவிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். God says,
I want to give you my Calvary love. தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய கல்வாரி அன்பை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். Before the Calvary love, no sin could stand. கல்வாரி அன்புக்கு முன்பாக எந்த பாவமும் நிற்க முடியாது. Before the Calvary love, no sickness could stand. கல்வாரி அன்புக்கு முன்பாக எந்த வியாதியும் நிற்க முடியாது. Before this Calvary love, no Satan could stand. கல்வாரி அன்புக்கு முன்பாக எந்த சாத்தானும் நிற்க முடியாது. Before this Calvary love, no evil spirits should stand. கல்வாரி அன்புக்கு முன்பாக எந்த பொல்லாத ஆவியும் நிற்க முடியாது. Before this Calvary love, no enchantment or divination or anything could stand. இந்த கல்வாரி அன்புக்கு முன்பாக எந்த விதமான மந்திரவாதமோ பில்லி சூனியமோ நிற்க முடியாது. Before this Calvary love, no worldly people, no sinner could stand. இந்த கல்வாரி அன்புக்கு முன்பாக இந்த உலகத்தின் ஜனங்களோ பாவிகளோ நிற்க முடியாது. Before this Calvary love, no power could stand. இந்த கல்வாரி அன்புக்கு முன்பாக எந்த வல்லமையும் நிற்க முடியாது. Oh, I want to give that love to you. அந்த அன்பை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். All your fears will be dispelled this night. இந்த இரவிலே உன்னுடைய பயங்கள் எல்லாம் புறம்பே தள்ளப்படட்டும். Lord wants to pour out his love in your heart. தேவன் தன்னுடைய அன்பை உன்னுடைய உள்ளத்துக்குள் ஊற்ற விரும்புகிறார். How many of you want this Calvary love this evening time? இந்த மாலை வேளையிலே எத்தனை பேருக்கு இந்த கல்வாரி அன்பு தேவை? That will do a great work in your life. அது உன்னுடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய வேலையை நடப்பிக்கும். You can go from here without any fears. இந்த இடத்திலிருந்து எல்லா பயங்களும் நீங்கினவர்களாய் நீங்கள் கடந்து போகலாம். As we all know, the whole world is filled with fears. முழு உலகமும் பயத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். Politicians filled with fears. அரசியல்வாதிகள் பயத்தினால் நிரம்பி இருக்கிறார்கள். And all people, VIPs in this world, all great people are filled with fears. இந்த உலகத்தில் இருக்கிற பெரியவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாரும் பயத்தினால் நிரம்பி இருக்கிறார்கள். Country is fearing other country, town is fearing other town, religion is fearing other religion, caste is fearing other caste. Likewise, the fear is doing important part or plays an important part in this world. ஒரு நாடு இன்னொரு நாட்டை பார்த்து பயப்படுகிறது, ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை பார்த்து பயப்படுகிறது, ஒரு பட்டணம் இன்னொரு பட்டணத்தை பார்த்து பயப்படுகிறது, ஒரு மதம் இன்னொரு மதத்தை பார்த்து பயப்படுகிறது. இப்படியாக பயமானது இந்த உலகத்திலே ஒரு பெரும் பங்கை வகிக்கிறது. Oh, the solution of all these fears is the love of God. இந்த பயத்துக்கெல்லாம் காரணம் தேவ அன்பு குறைவுபட்டிருக்கிறது. The solution of all these love is the only love of God. இந்த பயத்துக்கெல்லாம் தீர்வு தேவனுடைய அன்பு மாத்திரமாய் இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Come unto that love of God. தேவனுடைய அன்புக்கு கடந்து வாருங்கள். Enter into the love of God. தேவனுடைய அன்புக்குள் கடந்து வாருங்கள். Enter and enjoy the love of God. தேவனுடைய அன்புக்குள் பிரவேசித்து அதை அனுபவியுங்கள். You could see nothing in this world equal to the love of God. இந்த உலகத்தில் தேவனுடைய அன்புக்கு இணையானது எதுவுமே இல்லை. That is more powerful than all other loves. அந்த தேவ அன்பு எல்லா அன்பை விட வல்லமை உள்ளதா இருக்கிறது. God is touching you with Calvary love. கல்வாரி அன்பினால் கர்த்தர் உன்னை தொடுகிறார். He want to heal you by the Calvary love. கல்வாரி அன்பினால் அவர் உன்னை சுகமாக்க He விரும்புகிறார். want to save you by the Calvary love. கல்வாரி அன்பினால் அவர் உன்னை ரட்சிக்க விரும்புகிறார். He want to bless you by the Calvary love. கல்வாரி அன்பினால் அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். He want to speak to you by the Calvary love. கல்வாரி அன்பினால் அவர் உன்னோடு பேச He விரும்புகிறார். want to strengthen you by the Calvary love. கல்வாரி அன்பினால் அவர் உன்னை பலப்படுத்த He want விரும்புகிறார். to make you new by the Calvary love. He wants to make you new. அவர் கல்வாரி அன்பினால் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார். He want to give his ministry by the Calvary love. அவர் கல்வாரி அன்பினால் உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்க விரும்புகிறார். He want to change you by the Calvary love. கல்வாரி அன்பினால் அவர் உன்னை மாற்ற விரும்புகிறார். How many of you want to come unto Calvary love? Shout hallelujah. கல்வாரி அன்பின் பக்கமாக எத்தனை பேர் வர விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா சொல்லுங்கள். We are going to sing this chorus. ஒரு முறை கூட இந்த பல்லவியை நாம் பாட போகிறோம். Believe what I say. நான் சொல்லுகிறதை விசுவாசியுங்கள். Many sick people are going to be healed. பல வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்பட போகிறார்கள். Evil spirits going to flee away from our midst. பொல்லாத ஆவிகள் நம்முடைய மத்தியிலிருந்து விலகி ஓட போகிறது. All fears are going to be dispelled. எல்லா பயங்களும் அகன்று போக போகிறது. All evil powers are going to go from this place. எல்லா பொல்லாத வல்லமைகளும் இந்த இடத்திலிருந்து ஓட போகிறது. Lord is going to do miracles in our midst. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே அற்புதங்களை செய்ய போகிறார். Believe
and clap your hands and sing this chorus. விசுவாசித்து கரங்களை தட்டி இந்த கோரஸை பாடுங்க. You are going to feel the power of the love of the Calvary. கல்வாரி அன்பின் வல்லமையை நீங்கள் உணர போகிறீர்கள். You are going to receive the power of the Calvary love. கல்வாரி அன்பின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். All the fears are going to be dispelled. எல்லா பயங்களும் அகன்றோட போகிறது. You will be got sufficient grace this night. எல்லாரும் போதுமான கிருபையை நினைவிலே பெற்றுக்கொள்ளுங்கள். All other things will go away from you. மற்ற எல்லா காரியங்களும் உங்களை விட்டு விலகி போகும். Clap your hands and sing this song by faith. கரங்களை தட்டி விசுவாசத்தோடு இந்த பாட்டை பாடுங்கள். Hallelujah, 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 hallelujah. This night is the night of miracles in your life. இந்த இரவு உன்னுடைய ஜீவியத்தில் அற்புதங்கள் நிகழுகிற இரவா இருக்கிறது. This night is the night of healing in your life. இந்த இரவு உன்னுடைய ஜீவியத்தில் சுகமத்தை பெற்றுக்கொள்ளுகிற இரவா இருக்கிறது. This night you are going to receive much blessings from God. இந்த இரவு நேரத்திலே நீ தேவனிடத்திலிருந்து அதிகமான ஆசீர்வாதங்களை பெற போகிறாய். Lord will give you much grace this night. இந்த இரவிலே கர்த்தர் உங்களுக்கு அதிகமான கிருபை தருவார். With a great purpose of God, Lord has brought you unto this moment. பெரிய நோக்கத்தோடு இந்த நிமிடத்தில் கர்த்தர் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். Surely Lord will give you blessings. நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதங்களை தருவார். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the powerful name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். Holy name of Jesus. இயேசுவின் பரிசுத்தமான நாமத்தில். I rebuke all spirit of fear working within this hall. இந்த ஹாலுக்குள்ளே கிரியை செய்கிறதான எல்லா விதமான பயத்தின் ஆவியையும் நான் கடிந்து கொள்கிறேன். Every fear let it go from here. எல்லா பயமும் இந்த இடத்திலிருந்து விலகுவதாக. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். I order you every evil spirit go away from here. எல்லா பொல்லாத ஆவிக்கும் நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம், இந்த இடத்திலிருந்து நீ வெளியே போ. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Lord will do great things in our midst. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். Lord is in our midst with Calvary love. கல்வாரி அன்போடு கூட தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Nothing could stand before that. அந்த அன்புக்கு முன்பாக ஒன்றும் நிற்க முடியாது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Dear child of God, you decide to love Christ than the earlier days. முந்தின நாட்களை விட அதிகமாக கிறிஸ்துவை நேசிப்பதற்கு நீ தீர்மானம் பண்ணுவாயாக. Then Lord will bless you more and more from today onwards. அப்படியானால் கர்த்தர் இன்றிலிருந்து அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார். Some are asking a question. சிலர் இப்படி கேள்வி கேட்கிறார்கள், how I could love Christ? கிறிஸ்துவை நான் எப்படி நேசிப்பது? Loving God, how I could love God? தேவனை நேசிக்க வேண்டுமானால் நான் எப்படி அவரை நேசிப்பது? What I should give unto God to love him? நான் தேவனை நேசிக்க வேண்டுமானால் அவருக்கு நான் எதை கொடுக்க வேண்டும்? Child of God, nothing you should give. தேவனுடைய பிள்ளையே, நீ எதுவும் கொடுக்க வேண்டாம். The explanation of the love of God is written in 1 John chapter 5 verse 3. தேவனுடைய அன்பின் விளக்கம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Read 1 John chapter 5 verse 3. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. Love of God, that we keep his commandments, and his commandments are not grievous. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Love of God is keeping his commandments. தேவனுடைய அன்பு என்று சொல்லும்போது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது. That is the love of God. அதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதாகும். We should obey all the commandments written in the holy scriptures. That is called loving God, whole heart, whole mind, whole strength. வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா கற்பனைகளையும் நாம் கைக்கொள்வதுதான் தேவனிடத்தில் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவதாகும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What commandments are given in the Bible? வேதத்திலே என்ன கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? What is the first commandment given in the Bible? வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது கற்பனை என்ன? What is the general commandment given to all the people in this world? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கப்படுகிற பொதுவான கற்பனை என்ன? Acts chapter 17 verse 30.
அப்போஸ்தல நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். And the times of this ignorance God winked at, but now commandeth all men everywhere to repent. All men everywhere to repent. That is the first commandment of God. எங்கும் உள்ள எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய முதலாவது கற்பனை. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If you obey this commandment of repentance, மனம் திரும்ப வேண்டும் என்கிற இந்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், you start to love God. That is the answer, or that is the meaning of that. நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூற ஆரம்பிக்கிறீர்கள் என்று அர்த்தம். Loving God is obey His commandments. தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதாகும். Bible says, "Blessed are those who obey the commandments of God." தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And in the Bible there are many blessed people's items are written. பல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களுடைய அனுபவங்களில் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். No, in the Bible it is written, blessed are those who in this manner many things are written. பாக்கியவான்கள் 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 என்று அநேகரை குறித்து வேதம் சொல்லுகிறது. And what is written lastly in Revelation chapter 22, இப்படி பாக்கியவான்கள் என்பதை குறித்து கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? And blessed are those who keep the commandment of God. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். And the reward also is written after that. அவர்களுடைய பிரதிபலனும் அதற்கு பிற்பாடு உள்ள வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. If you read Revelation 22:14, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்தால், you can understand that clearly. நீங்கள் அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Oh child of God, obey the commandments of God. தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வாயாக. First commandment is you should repent. அந்த முதலாம் கற்பனை இல்லாவிட்டால் கட்டளை நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதா இருக்கிறது. We should confess all our sin unto Christ and washed by the precious blood of Jesus, and we should receive salvation. That is the first commandment. நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முதலாவது கற்பனையாயிருக்கிறது. If you do not receive that repentance so far, this night is the day of repentance, day of salvation, day of blessing. Receive the repentance. ஒருவேளை அந்த மனம் திரும்பின அனுபவத்தை பெறாத நபராக நீங்கள் இருந்தால், இன்றைக்கு இரவுதான் அதற்கான உகந்த சந்தர்ப்பமா இருக்கிறது. இன்றே உங்களுடைய இரட்சணிய நாளா இருக்கிறது. நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளுங்கள். This is the commandment to the whole worldly people. இது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்படுகிற கட்டளையா இருக்கிறது. All should repent. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். All should obey the commandment of God. எல்லாரும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். All should love Christ. எல்லாரும் கிறிஸ்துவில் அன்பு கூற வேண்டும். All should go to heaven. எல்லாரும் பரலோகத்துக்கு போக வேண்டும். That is the will of God. அதுதான் தேவனுடைய சித்தம். What is the second commandment? இரண்டாவது கட்டளை என்ன? That we are reading in Matthew chapter 28 verse 16. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். Jesus said unto his disciples, இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார், go to the uttermost part of the world. நீங்கள் இந்த உலகத்தின் எல்லா இடங்களுக்கும் சென்று, go to all places of this world. இந்த உலகத்தின் எல்லா இடங்களுக்கும் நீங்கள் சென்று, and what I have taught you teach unto them. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். and baptize them in the name of Father, Son and Holy Ghost. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Not a particular people or limited people. ஏதோ குறிக்கப்பட்ட ஒரு ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல. And he said, teach all nations. சகல ஜாதிகளுக்கும் நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். This is the second commandment to everyone in the world, to take water baptism
in the name of Father, Son and Holy Ghost. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பது இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற இரண்டாம் கட்டளையாய் இருக்கிறது. You should take the proper water baptism. சரியான தண்ணீர் ஞானஸ்நானத்தை நீங்கள் எடுத்திருக்க வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That is the second commandment. அதுதான் இரண்டாம் கட்டளை. If you obey that commandment, அந்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் you reveal that you love God. நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்பதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். If you do not obey that commandment, அந்த கற்பனைக்கு நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் what will happen to your life is written in Luke chapter 7 verse 29 and 30. உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன சம்பவிக்கும் என்று லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29 30ஆம் வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What is the third commandment? மூன்றாவது கற்பனை என்ன? Acts chapter 2 verse 17. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். The last days I will pour out the Holy Spirit upon all flesh. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன். All flesh should receive the Holy Spirit. மாம்சமான யாவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். The whole worldly people should receive the Spirit of God. முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். That is the third commandment of God. இதுதான் தேவனுடைய மூன்றாவது கட்டளை. That is ABC of the doctrines of God. இதுதான் தேவனுடைய உபதேசத்தினுடைய ABC ஆக இருக்கிறது. If you do not obey no ABC, how you will know other alphabets or DEF and so on. இந்த ABC என்கிற அடிப்படையான எழுத்துக்களை உபதேசங்களை நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் அதற்கு அடுத்து இருக்கிறதான உபதேசங்களை நீங்கள் எப்படி கற்றுக்கொள்வீர்கள், எப்படி கீழ்ப்படிவீர்கள்? Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். These are the commandment to the whole world. இது முழு உலகத்துக்கும் கொடுக்கப்படுகிற கட்டளையாய் இருக்கிறது. Oh Coimbatore people, obey the commandments of God. கோயம்புத்தூர் ஜனமே தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். And the commandment of God is lamp unto your life. கட்டளை தேவனுடைய கட்டளை உங்களுடைய ஜீவியத்துக்கு விளக்காய் இருக்கிறது. The commandment of God is great blessing to your life. தேவனுடைய கட்டளை உங்களுடைய ஜீவியத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. By obeying the commandment of God, you love God. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். Love God, not any other person in the world. நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டுமே தவிர இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனிடத்திலும் அன்பு கூறக்கூடாது. Love of God is very important in your life. தேவனுடைய அன்பு உங்களுடைய ஜீவியத்திலே மிகவும் முக்கியம் வாய்ந்ததா இருக்கிறது. Love of God will do great things in your life. தேவனுடைய அன்பு உங்களுடைய ஜீவியத்திலே பெரிய காரியங்களை செய்யக்கூடியதா இருக்கிறது. 1 Corinthians chapter 13 says about love. முதலாம் கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் தேவனுடைய அன்பை குறித்து பேசுகிறது. In that chapter love is written another word, charity. அந்த இடத்திலே அன்பு என்கிற வார்த்தைக்கு ஈகை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That means love in action. அதாவது அன்பு கிரியையிலே வெளிப்படுகிறதை அது காட்டுகிறது. Whole chapter is describing the love of God. அந்த முழு அதிகாரமும் தேவனுடைய அன்பை விவரித்து சொல்லக்கூடியதா இருக்கிறது. If we do not have that love, அந்த அன்பு நமக்கு இராவிட்டால் we are nothing according to that chapter, according to the word of God. வேத வசனத்தின்படி அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவனுடைய பார்வையில் நாம் ஒன்றுமே இல்லை. We will tingling cymbal or making sounding brass or something like that. We will work for nothing, though we are having many other talents or gifts or something else from God. நமக்கு தேவனிடத்திலிருந்து பல ஆசீர்வாதங்களை அனுபவங்களை நாம் பெற்றிருந்தாலும் வரங்கள் தாளந்துகள் உடையவர்களாய் இருந்தாலும் தேவனுடைய அன்பு நமக்குள் இல்லாத பட்சத்தில் நாம் ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாதவர்களாக ஒன்றும் இல்லாதவர்களாக சத்தமிடுகிற வெண்கலத்தை போல ஓசையிடுகிற கைத்தாளத்தை போல இருப்போம். Do you know how that chapter ends? அந்த அதிகாரம் எப்படி முடிவடைகிறது தெரியுமா? If anyone knows, please say. யாருக்காவது தெரியும் என்றால் சொல்லுங்கள். How that chapter ends? அந்த அதிகாரம் எப்படி முடிவு பெறுகிறது? Loudly say. Loudly say. சத்தமாய் சொல்லுங்கள். Love is great. அன்பே பெரியது. Say. Once again. சத்தமாய். Loudly say. சத்தமாய் சொல்லுங்கள். What is great in your life? உங்களுடைய வாழ்க்கையில் எது பெரியதா இருக்கிறது?
No, no, no. இல்லை. You are telling from the bottom of your heart? உங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து தான் நீங்கள் சொல்லுகிறீர்களா? What is great in your life? உங்களுடைய வாழ்க்கையில எது பெரியது? Money, பணமா, education, படிப்பா, world, உலகமா, or your future, உங்களுடைய வருங்காலமா, marriage? கல்யாணமா? Nothing. இது எதுவும் அல்ல. How many of you can say love is great? Shout 3 hallelujahs. அன்பே பெரியது என்று சொல்லுகிறவர்கள் 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are brought to this place this night to love Jesus and Jesus alone. நாம் இந்த இரவிலே இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டது நோக்கம் நாம் இயேசுவில் அன்பு கூறும்படியாக, இயேசுவில் மாத்திரம் அன்பு கூறும்படியாக. If you start to love Christ right now, இப்பொழுதே நீங்கள் கிறிஸ்துவில் அன்பு கூற ஆரம்பித்தால், right now he will give you much abundance of grace. இப்பொழுதே அவர் உங்களுக்கு மிகவும் அதிகமான கிருபையை கொடுப்பார். He will give much grace to you. அவர் உங்களுக்கு அதிகமான கிருபை கொடுப்பார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Every word of Christ is full of grace. கிறிஸ்துவின் ஒவ்வொரு வார்த்தையும் கிருபையினால் நிரம்பி இருக்கிறது. That is why while he was in this world, people were telling unto Christ, tell a word that is enough. அதனால்தான் கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது, இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும், அது போதும் என்று ஜனங்கள் அவரிடத்தில் சொன்னார்கள். Oh Jesus, tell only one word. இயேசுவே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், my servant will be healed. என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். And the problem will be solved. என்னுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும். That is enough for me. அந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். Because his word full of grace. ஏனென்றால் அவருடைய வார்த்தை கிருபை பொருந்தினதா இருக்கிறது. You will receive much grace by the word of Christ this night. இந்த இரவிலே கிறிஸ்துவின் வார்த்தையின் மூலமாக நீங்கள் அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Luke chapter 4 verse 22 says, they all were waiting for the gracious word come out of the mouth of Christ. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக அவர்கள் எல்லாரும் காத்திருந்தார்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And they received that word. அந்த வார்த்தைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். Psalm 45:2 says, 45ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், from his mouth grace poured out. அவருடைய வாயிலிருந்து கிருபை புறப்படுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Full of grace. கிருபையினால் அவர் நிறைந்தவர். He is full of grace in our midst. கிருபையினால் நிறைந்தவராய் அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். About 33 years before I attended such a convention in one particular place. 33 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு கன்வென்ஷனிலே நான் ஒரு குறிக்கப்பட்ட இடத்திலே இருந்தேன். I heard the message of chief pastor on that day. அந்த நாளில் தலைமை பாஸ்டருடைய தூதை நான் கேட்டேன். I thought that time that message was given only to me. அந்த நேரத்தில் எனக்கு தோன்றின காரியம் என்னவென்றால், எனக்காக மாத்திரம்தான் அவர் பேசினார் என்று தோன்றினது. Full of grace. கிருபை நிறைந்த வார்த்தைகள். From that meeting itself I decided completely to go for the glorious ministry of God. அந்த கூட்டத்திலேயே நான் தேவனுடைய மகிமையான ஊழியத்துக்கு தான் போக வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I received much grace from that day onwards. அந்த நாளிலிருந்து நான் அதிகமான கிருபையை பெற்றுக்கொண்டேன். Till this time, இந்த நாள் வரைக்கும் what I am is by the grace of God. நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Children of God, தேவனுடைய பிள்ளைகளே, I am going to conclude my words. என்னுடைய வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். I want to say only one thing. ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். This night everyone should receive grace from his word and go from here. இந்த வார்த்தைகளிலிருந்து நீங்கள் இந்த இரவிலே கிருபை பெற்றவர்களாய் தான் இந்த இடத்திலிருந்து போக வேண்டும். If you receive that grace, அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டால், when Christ comes, கிறிஸ்து வரும்போது he will bring special grace. அவர் ஒரு விசேஷமான கிருபையை கொண்டு வருவார். That is written in 1 Peter chapter
First Peter chapter 1 verse 13. அதை குறித்து முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. That grace will translate you and take you to eternal heaven. அந்த கிருபை உங்களை மறுரூபமாக்கி பரம வாசஸ்தலத்துக்கு பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போகும். That will take you to eternal heaven. அது உங்களை நித்தியமான பரலோகத்துக்கு கொண்டு போகும். This night we are going to receive that grace. இந்த இரவிலே நாம் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள That is போகிறோம். special grace. அது விசேஷமான கிருபை. What we should do now? நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? We have to tell only one word, grace. நாம் கிருபை என்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் அறிக்கை செய்ய வேண்டும். All works of the house of God were fulfilled. தேவனுடைய வீட்டின் எல்லா வேலைகளும் நிறைவேறின போது, all building work fulfilled. அந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகள் எல்லாம் முடிந்த போது, they were bringing a stone called headstone, last stone, top stone, important stone. கடைசியான இறுதியான முக்கியமான தலைக்கல்லை அவர்கள் கொண்டு வந்து வைக்க போகிறார்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். All were bringing that stone. அந்த கல்லை எல்லாரும் கொண்டு வருகிற போது, they shouted. அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். What shout? என்ன ஆர்ப்பரிப்பு? என்ன ஆர்ப்பரிப்பு? Say. சொல்லுங்க. Say. சொல்லுங்க. Grace. கிருபை உண்டாவதாக. Grace. கிருபை உண்டாவதாக. Shall we close our eyes? கண்களை மூடுவோம். கண்களை மூடுவோம். Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடுவோம். Shall we open our mouth? நம்முடைய வாயை நாம் திறப்போம். Shall we stand on our knees? நம் முழங்காலில் நிற்போம். Only one word. ஒரே ஒரு வார்த்தை. Now the headstone is going to be brought in our midst. இப்பொழுது தலைக்கல் நம்முடைய மத்தியிலே கொண்டு வரப்பட போகிறது. Who is this headstone? இந்த தலைக்கல் யார்? What is this headstone? இந்த தலைக்கல் என்ன? Nothing but Christ himself. அது வேறு யாரும் அல்ல, அது கிறிஸ்து தாமே. Christ himself is the headstone. கிறிஸ்து தாமே தலைக்கல்லா இருக்கிறார். He is the cornerstone. அவர் மூலைக்கல்லா இருக்கிறார். He is the cornerstone in Zion. அவர் சீயோனில் மூலைக்கல்லா இருக்கிறார். He is the foundation stone for the church of God. அவர் சபைக்கு அஸ்திவார கல்லா இருக்கிறார். He is the headstone. அவர் தலைக்கல்லா இருக்கிறார். Everyone close your eyes. எல்லாரும் நம்முடைய கண்களை Open மூடுவோம். your mouth. வாயை திறப்போம். Loudly say. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். Grace. கிருபை உண்டாவதாக. கிருபை உண்டாவதாக. Let your voice might be heard in Coimbatore whole city. உங்களுடைய சத்தம் முழு கோயம்புத்தூர் பட்டணத்துக்கும் கேட்கும்படியாக. Let it shake the foundation of Satan. அது சாத்தானின் அஸ்திவாரங்களை அசைப்பதாக. Let it create a great work in our midst. அது நம்முடைய மத்தியில் ஒரு பெரிய வேலையை செய்வதாக. Open your mouth. வாயை திறவுங்கள். Oh youths. வாலிபர்களே. Children. சிறு பிள்ளைகளே. Servants of God. கர்த்தருடைய ஊழியர்களே. Believers. விசுவாசிகளே. Newcomers. புதிதாய் வந்திருக்கிறவர்களே. Open your mouth. வாயை திறவுங்கள். We are bringing headstone. இதோ ஒரு கல்லை நாம் கொண்டு வருகிறோம். We are bringing headstone. நாம் தலைக்கல்லை கொண்டு வருகிறோம். All are bringing headstone. எல்லாரும் தலைக்கல்லை கொண்டு வருகிறோம். Shout. ஆர்ப்பரியுங்கள். Shout. ஆர்ப்பரியுங்கள். Grace. கிருபை. Grace. கிருபை. Grace. கிருபை. Don't try to open your mouth and shout grace. உங்களுடைய வாயை திறந்து கிருபை என்று ஆர்ப்பரிக்க வெட்கப்பட வேண்டாம். Lord will give you abundance of grace. கர்த்தர் உங்களுக்கு அதிகமான கிருபை தருவார். Open your mouth. வாயை திறவுங்கள். Miracles will happen. அற்புதங்கள் நடக்கும். Wonders going to be taken place. அதிசயங்கள் நடக்க போகிறது. In your body, soul and spirit. உங்களுடைய சரீரத்திலும் ஆவி ஆத்துமாவிலும். Open your mouth. வாயை திறவுங்கள். Grace. கிருபை. Grace. கிருபை. Grace. கிருபை. This voice is not enough. இந்த சத்தம் போதாது. Open your mouth wide. வாயை விரிவாய் திறவுங்கள். Let it touch heaven. அது வானத்துக்கு எட்டட்டும். Let it enter into Zion. அது சீயோனுக்குள் பிரவேசிக்கட்டும். Grace. கிருபை. Grace. கிருபை. Grace.